ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிஃபிகேஸ் அந்த வெப்சைட்டில் இருக்கிற முதலாவது கொஷின் தான் பார்க்க போகிறோம். சிடிஎஃப் டைப் கொஷின், நாட் சிடிஎஃப், ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கொஷின் வந்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து வேர்க் ஷீட்டில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வேர்க் ஷீட்லேயே அதை செய்து காட்டுறேன். வேர்க் ஷீட் தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரோவாக இருக்கும். Okay, first of all, let me explain you what we are going to do. First வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தியரி ஒருக்கா ஃபஸ்ட் சொல்கிறேன். என்னதுக்கான இந்த வேர்க் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். ஓகே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ப்ரௌசரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரௌசர் வந்து என்ன செய்ய போகுது, ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து நாங்கள் என்ன கேட்குறோமோ அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து என்ன செய்ய போகுது, சர்வருக்கு சென்ட் பண்ண போகுது. சர்வர் என்ன செய்ய போகுது, ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. அந்த ப்ரௌசர் வந்து ஷோ பண்ண போகுது. ப்ரௌசர் ஷோ பண்ணுறது எல்லாமே நத்திங் பட் ஃபைல்ஸ். அதாவது வந்து சர்வர் சென்ட் பண்ணுறது எல்லாமே ஃபைல்ஸ் தான். அந்த ஃபைல்ஸை வந்து தெரியுமே, HTML CSS ஆகுது, அந்த 3 ஃபைல்ஸும் தான். அதை வந்து திரும்ப கம்பைல் பண்ணி அது ஒரு வெப்சைட்டாக திரும்ப எங்களுக்கு ஷோ பண்ணுறது அந்த ப்ரௌசரில் வேலை. தட்ஸ் ஆல். இப்போ இந்த ப்ரௌசர்லேருந்து போகிற ரிக்வெஸ்ட்டை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோமா? இப்போ நீங்கள் கேட்பீங்க, நாங்கள் தானே அதை சென்ட் பண்ணுறோம், நாங்கள் சர்ச் பண்ணுறதை வச்சு தானே உண்மையாக அந்த ப்ரௌசர் சென்ட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் இடையிலேயே அதை கட்ச் பண்ணி நாங்கள் சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணணும், அந்த மாதிரி இந்த கொஷின் வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரௌசர் வந்து இப்போ மாடிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுக்கு, சர்வரோட வல்னரபிலிட்டி செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி டிசைன் பண்ணப்பட்டது இல்லை. ப்ரௌசர் வந்து நாங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காண்டி ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டது, சரி தானே? அப்போ அதுக்காண்டி தான் அந்த இடையில் ப்ரௌசர் சென்ட் பண்ணுற ரிக்வெஸ்ட்டை பிடிச்சி ஏதாவது வேல்யூஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதை சர்வருக்கு அனுப்பி பிறகு அந்த ரெஸ்பான்ஸை செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி தான் இந்த வேர்க் ஷீட் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் வெல். ஓகே, இப்போ வேர்க் ஷீட் வந்து ஒரு வேர்சடைல் டூல். அதில் வந்து நிறைய யூசேஜ் இருக்குது. அதில் வந்து நாங்கள் ஒரே ஒரு சிம்பிள் இதை தான் பார்க்க போகிறோம், ப்ராக்ஸி. ஓகேயா? ப்ராக்ஸி என்னென்னா, இப்போ நான் சொன்ன யூசேஜ் அதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறது தான் இந்த ப்ராக்ஸி. அதாவது ப்ரௌசர்லேருந்து போகிற ரிக்வெஸ்ட்டை கேட்ச் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி அதுக்கு பிறகு அதை சர்வருக்கு அனுப்புறது, சரியா? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த வேர்க் ஷீட்டில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற ப்ரௌசரையை வந்து யூஸ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ப்ரௌசரையும் வந்து என்ன செய்யலுமாண்டா நாங்கள் கஸ்டமைஸ் கன்ஃபிகர் பண்ணி எடுக்க இயலும். கொஞ்சம் அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் வேணாம் சிம்பிளாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், வேர்க் ஷீட்டில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற ப்ரௌசரை யூஸ் பண்ணலாம். இந்த ஓப்பன் ப்ரௌசரை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌசர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் இப்போ அந்த ப்ரௌசரில் தான் என்ன செய்ய போகிறேன்னா, என்னோடய போர்ட்ஸ்பீக்கர் என் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் இருக்கிற இந்த கொஷனை செய்து காட்ட போகிறேன். ஓகே, இதுதான் அந்த லேப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ make sure you have an account and login it. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன செய்கிறேன், திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகுது. இட்ஸ் ஒர்க்கிங் வெல். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோஸ் ஓகே நான் பார்க்குறேன் லேப். ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங் வெல். நான் ஆல்ரெடி என்ன செய்யுது, இந்த வெப்சைட்டுக்கு இந்த பேஜுக்கு வந்து போகுது. ஓகே, இப்போ இது ஒரு காமன் ப்ரௌசர். இப்போ நான் யூஸ் பண்ணது எல்லாமே காமனாக ஒரு ப்ரௌசர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுமோ அப்படி தான். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இன்டர்செப்ட் ஆன் பண்ணுறேன். ஒரு நேரம் இந்த இன்டர்செப்ட் ஆப்ஷன் வந்து ஆஃப்லாம் இருந்தது, இப்போ இன்டர்செப்ட் ஆன் பண்ணுறேன். ஓகே, திரும்ப அதையே உங்களுக்கு செய்து காட்டும். சாரி. ஓகே, இப்போ நான் பேக் பண்ணுறேன். லோட் ஆகுதுன்னு. ஓகே,
எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் லோட் ஆகும். இப்போ நெட்வொர்க் கனெக்ஷன் குறைவாக இருந்தால் தான் இந்த செய்யும் இப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து லோட் ஆகுது, அது கொஞ்சம் இதில் வந்துடும். பட் இப்போ என்ன செய்ய போகுதுண்டா, இது லோட் ஆகிட்டே இருக்க போகுது. பிகாஸ் இந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன செய்யலைண்டா, ப்ரௌசருக்கு போகலை. ஏன் போகலைண்டா, இங்கே பிடிச்சி வச்சுருக்குறேன் வழங்கிட்டா. இதுக்காண்டி தான் நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த ப்ராக்ஸி ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஃபோர்ட் பண்ணுறேன். ஃபோர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேக் பண்ணிட்டு இப்போ அந்த எத்தனை நேரம் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் ஃபோர்வர்ட் பண்ணால் ரெண்டா சில ரெக்வஸ்ட் ஒரே டைமில் சென்ட் ஆகாது. சரி தானே, அது வந்து ஒரு லேயர் பை லேயராக வந்து சென்ட் ஆகும். ஸோ அதில் நாங்கள் இப்போ டீப்பாக போக தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்ட் ஆகிட்டு. அப்போ நான் இப்போ இது என்ன நான் இங்கே கிளிக் பண்ணினாலும் இங்கே என்ன செய்ய உடனே என்ன செய்யாது, ரெஸ்பான்ஸ் வராது. பிகாஸ் இன்டர்செப்ட் வந்து ஒன்றில் இருக்குது. நான் ஃபோர்வர்ட் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும், அதாவது வந்து மூவ் ஆகும். சரி தானே, அந்த ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கோ அல்ல சர்வரில் இருந்து ப்ரௌசருக்கோ வந்து மூவ் ஆகும். இடைக்குள்ளே இவர் சர்வரோட கனெக்ட் ஆகிறதுக்கு இடையில் இவர் இருக்கிறார். தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, அவங்க சொன்னதின்படி இந்த லேப் இதில் வந்து கொஷன் என்ன, ஓகே, டு சால்வ் த லேப் பெர்ஃபார்ம் a SQL injection attack that causes the application to display one or more unreleased products. சரி தானே, இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் இப்போ நான் ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணக்குள்ளே ரன் ஆகிற டேட்டா பேஸுக்கு ரன் ஆகிற SQL query இதுதான், சென்ட் ஆகிற SQL query இவர் தான். சரி தானே, இப்போ இவரை நாங்கள் இப்போ எனக்கு ஷோ பண்ணக்குள்ளே எல்லாம் என்ன செய்யணும்னா ரிலீஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் ஷோ ஆகும். எனக்கு என்ன தேவைண்டா அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ஷோ ஆகும். சரி தானே, தட்ஸ் ஆல். இப்போ நான் இங்கே எடுக்கிறேன். இதில் எக்ஸாம்பிளுக்கு கிஃப்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஓகேயா, இப்போ இங்கே பாருங்கள், இதில் ரெக்வஸ்ட் வந்து இதில் காட்டுது கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு கிஃப்ட்ஸ். ஓகேயா, எங்கேயும் இருக்குது கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு கிஃப்ட். இப்போ நான் இந்த SQL ரெக்வஸ்ட்டை வந்து மெனிப்புலேட் பண்ணி அதில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும், டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் வந்து எடுக்கலுமா அண்டு பார்க்குறேன். சரி தானே, ஓகே. இப்போ இதில் பாருங்கள், ரெக்வஸ்ட் query parametersன்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு கிஃப்ட், நேம் கேட்டகரி, அந்த வேல்யூ வந்து கிஃப்ட். சரி தானே, இப்போ நான் கிஃப்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படின்னா கிஃப்டாகவே இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுறேன், தென் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வேறு ஃபோர்வர்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே அந்த பேராமீட்டர் மாறிட்டு கிஃப்ட் 1 ஈக்குவல் டு 1. இப்போ நான் வியூ டீட்டெயில்ஸை ஃபோர்வர்ட் பண்ணுவோம். ஓகே, கங்க்ராலேஷன், யூ சால்வ் த லேப். அதாவது வந்து ஸ்டார்டில் வந்து நாங்கள் பார்க்கக்குள்ளே இந்த ஆப்ஷன் வந்து காட்ட இல்லை, கிஃப்ட்ன்றதுக்குள்ளே வந்து இந்த ஆப்ஷன் காட்ட இல்லை. ஏனெண்டா எப்படி இருந்தது கமாண்ட் query வந்து எப்படி இருந்தது, கிஃப்ட் அண்ட் ரிலீஸ்ட் ஈக்குவல் டு 1. அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கக்குள்ளே கிஃப்டாகவும் இருக்கக்குள்ள கிஃப்ட் செலக்ட் பண்ணி அதில் ரிலீஸ்ட் ஈக்குவல் டு 1 இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான், ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய ஷோ பண்ணது. பட் இப்போ இந்த அண்ட் ரிலீஸ்ட்டு என்ன செய்யலைண்டா ஒர்க் பண்ணல. அதை என்னென்று ஒர்க் பண்ணாமல் வச்சுனான் என்றால் அதுக்குத்தான் நான் என்ன செய்தேன்னா அதை இங்கே டைப் பண்ணி காட்டணும். இதில் இந்த கிஃப்ட்டில் இங்கே நீங்கள் எடிட் பண்ணலாம். கிஃப்ட்டில் என்ன செய்யணும்னா பழமையாக என்ன செய்யுது, இந்த குவேரியில் ஓகே, இதில் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு கிஃப்ட்ஸ். அப்படின்னா இந்த கிஃப்ட்ஸ் வந்து எங்கே பேஸ்ட் ஆகும்னா இதில் வந்து பேஸ்ட் ஆகும் கிஃப்ட்ஸ். ஓகேவா, இப்போ நான் அதை தான் மெனிப்புலேட் பண்ணான். எப்படி
ஓகே, இப்போ இவரை பழைய விளங்கியிருக்க பாருங்கள். இதில் கிஃப்ட்ன்றது கொடுத்து நானே என்ன செய்கிறேன்டா இன்புட்லேயே வந்து ஒரு இந்த கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டேன். இதான் சிங்கிள் கொட்டேஷன். அப்போ இவர் என்ன செய்வாருன்னா இடைக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுவார். இடைக்குள்ளேயே க்ளோஸ் ஆகி இந்த கிஃப்ட்டுக்கு பதிலாக என்ன பெறப்போகுதுன்னா இவ்வளவும் பெறப்போகுது, இவ்வளவும் பெறப்போகுது. ஓகேயா, இவ்வளவும் பெறப்போகுது கிஃப்ட். ஓகே, இது க்ளோஸ் ஆகி சாரி இடையில விட்டுட்டு இப்படி வந்துருக்கும். ஓகேயா, ஓர் 1 = 1. 1 = 1 எப்பயுமே என்னது ட்ரூ தான். அதுக்கு அங்கே இருக்கிற விஷயம் தான் முக்கியம். இந்த டபுள் டேஷ், இந்த டபுள் டேஷ் என்ன செய்யணும்னா சீக்வல் லாங்குவேஜில் எங்களுக்கு தெரியும். டபுள் டேஷ் என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டபுள் டேஷுக்கு அங்கே இருக்கிற கமாண்ட் வந்து என்ன செய்யாது, கமாண்ட் தான் கொயரி வந்து என்ன செய்யாதுன்னா ஒர்க் பண்ணாது. இந்த கிஃப்ட்ஸுக்கு பதிலாக இங்கே இதை பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் இவ்வளவுமே இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். அப்போ கிஃப்ட்டோட கம்ப்ளீட் ஆகி ஓர் 1 = 1 அப்போ ட்ரூ தான். ஓர் யூஸ் பண்ணபடியாக கண்டிப்பாக இவற்றை டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். அங்கால இருக்கிற கமாண்ட் வந்து ஒர்க் பண்ணாது. ஏன்னா டபுள் டேஷ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கபடியாக இங்கால இருக்கிற அவ்வளவுமே கமெண்ட் ஆகிடும். சரிதானே? அப்போ இவர் என்ன செய்ய மாட்டேன்டா ஒர்க் பண்ண மாட்டேன். ஓகே, இதுதான் நீங்கள் நடந்தது. உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இந்த சீக்கிள் வந்து சீக்கிள் இன்ஜெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுதுண்டு. ஓகே, மற்றது வந்து வேர்ப் சீட்டோட ஒரு இன்ட்ரடக்ஷனும் விளங்கியிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.